கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 4வது வார சனிக்கிழமை. இன்றைய நாள் சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிற சிந்தனையை தாண்டி எந்த இடத்துல தாழ்மை இருக்கிறதோ அந்த இடத்துல இறை பிரசன்னம் இருக்கும் என்கிற ஒரு மைய சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். ஆக இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்குகிறவர் வெள்ளூனி ஆரோக்கியமாதா அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை சின்னப்பராஜ் அடிகளார் அவர்கள். அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். வாருங்கள். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியுள்ளவராக வாழ இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒருமுறை ஒரு ஞானியிடம் ஒருவன் சென்று ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டபொழுது, எனக்கு கராத்தே தெரியும், கபடி தெரியும், கால்பந்து தெரியும் என்று தன்னுடைய அருமைகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். உடனே ஞானி சொன்னான், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாத்திரம் நிரம்பி இருக்கின்றது. நீ அந்த பாத்திரத்தை காலி செய்தால்தான் உன்னுடைய உள்ளத்தை என்னால் நிரப்ப முடியும் என்று கூறினார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நமது உள்ளத்தை நிரப்ப வேண்டுமென்றால் நமது உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் என்ற செருக்கினை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வெளியே இட வேண்டும். ஆணவம் என்ற செருக்கினை நாம் காலி செய்தால்தான் கடவுள் நமது உள்ளத்தை நிரப்புவார். இதனுடைய அடிப்படையிலே லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 to 14 முறை ஒரு வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கின்றார். 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கின்றார்கள். அதிலே ஒருவன் பரிசேயன், இன்னொருவர் ஆயக்காரன். பரிசேயன் தூயகத்திற்கு முன்பாக நிமிர்ந்து கொண்டு, தூயகம் என்பது தன்னை கடவுளிடத்தில் இணையாக்கிக் கொள்கின்றவர், தன்னை கடவுளுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்பவர்கள் தான் அங்கே நிற்க முடியும். எனவே அந்த இடத்திலே நின்று கொண்டு கடவுளிடத்திலே தன்னுடைய அருமை பெருமைகளெல்லாம் பேசினான், தன்னை உயர்த்தினான், சரணாலயம் பாடினான். எனவே இவனுடைய ஜெபமானது கேட்கப்பட்டதா? இரண்டாவதாக, பரிசேயர் அவன் நல்ல காரியங்களைத்தான் செய்திருந்தாலும் அவரது கர்வத்தின் காரணமாக அவனுடைய ஜெபமானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டது. எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே, நான் என்ற செருக்குடன் செபிக்கின்றவர்கள், கர்வம் உள்ளவர்களுடைய ஜெபமானது நாம் கடவுளிடத்திலே எழுப்பினால் நம்முடைய ஜெபமானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றது. இந்த பரிசேயனுக்கு தெரியவில்லை, செருக்குடையவரை சிதறடிப்பார் என்ற இந்த உண்மை அவன் புரிந்து கொள்ளாமல் ஆலயத்திற்கு வெளியே செல்கின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவனாக அல்லாமல் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவனாக வெறுங்கையோடு அவன் செல்வதை இந்த நற்செய்தி நமக்கு தெள்ளத் தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. எனவே நாம் ஆலயத்திற்கு நாம் எதற்காக வருகின்றோம்? கடவுளுடைய ஆசிரையும் கடவுளுடைய அருளையும் பெறுவதற்காக நாம் வருகின்றோம். எனவே நாம் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது இந்த பரிசேயனுடைய மனநிலையில் வந்தோம் என்றால் கடவுள் கொடுக்கின்ற அந்த ஆசிரையும் அந்த அருளையும் இழந்தவர்களாக நாம் வெளியே செல்வோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே கடவுள் கொடுக்கின்ற ஆசிரையும் இந்த அருளையும் நம்மால் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓமையில் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு கூறுகின்றது, நாம் ஏன் நம்முடைய ஜெபமானது கேட்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதை இந்த ஊமை நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. காரணம் என்னவென்றால் நம்மிடத்திலே இருக்கின்ற அந்த கர்வம், நம்மிடத்திலே இருக்கின்ற நான் என்ற செருக்கு, உயர்ந்தவன் என்ற ஒரு ஆணவம், ஈகோ நம்முடைய இருப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய ஜெபமானது இன்னும் கடவுளிடத்திலே செல்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆயக்காரன்.
அவன் வெளியிலே ஜெபிக்கிறான். ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்கூட தகுதி இல்லாதவனாக அவன் நினைத்துக் கொள்கின்றான். மார்பிலை அடித்து கொண்டு கடவுளை ஏறெடுத்து பார்க்க முடியாமல், ஆண்டவரே நான் பாவி என்று கடவுளை பார்த்து கூறுகின்றான். இந்த தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற இந்த ஜெபந்தான் கடவுள் கேட்பார் என்ற உண்மையும் இங்கே சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த வரி தண்டுபவருடைய அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தில் என்ன நிகழ்கிறது என்றால், அங்கே ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் அங்கே நிறைவு பெறுகின்றது. எனவே தன்னை தாழ்த்துகிறவன் என்பது எதற்கு சமம் என்றால், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகின்றவன். தன்னுடைய பாவத்தை ஒருவன் மறைத்து வைக்காமல் கடவுளிடத்திலே ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுகின்றானோ அவர் கடவுள் முன்பு தாழ்த்துகின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, ஆண்டாண்டு காலமாக நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தையே நாடாமல் இன்னும் பல பெரிய திருத்தலங்களை தேடி அலைவதும், மாலை போடுவதும், காவி உடை அணிந்து கொள்வதும், நாம் இவ்வாறு இந்த ஒரு மனநிலையோடு எந்த ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறாமல் நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. எனவே கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால், முதலிலே நம்மிடத்தில் இருக்கின்ற பாவத்தை நாம் கடவுள் முன்பாக அறிக்கையிட வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று நாம் கேட்கின்ற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படுவார்கள் என்ற உண்மையையும் இந்த ஆயக்காரன் வழியாக கடவுள் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சீராப் ஞானம் 35வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே, அதாவது தாழ்ச்சியோடு வேண்டுகிறவருடைய ஜெபமானது முகில்களை ஊடுருவும் என்று சொல்கின்றார். திருப்பாடல் 34:5வது வசனத்திலே, இந்த ஏழை கூவி அழைத்தான், கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். திருப்பாடல் 34:17வது வசனத்தில், உடைந்த உள்ளத்திற்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தை கடவுள் அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று திருப்பாடல் 51 நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை கடவுள் அவமதிப்பதில்லை. திருப்பாடல் 51:17 தாழ்ச்சி உள்ளவரை எழுச்சி அடை செய்கின்றார், தாழ்ச்சி அற்றவரை வீழ்ச்சி அடை செய்வார். அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வார்த்தை முழுவதுமாக எதை சொல்கின்றதென்றால், எதை மையப்படுத்தி சொல்கின்றதென்றால், தாழ்ச்சி. தாழ்ச்சி நம்மை கடவுளுக்கு முன்பு தாழ்த்தினால்தான் கடவுள் நம்மை உயர்த்துவார். கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நாம் கேட்கின்ற எந்த ஜெபமும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும். கடவுள் நமக்கு மிகுந்த ஆசிரையும் அருளையும் தருவார் என்ற உண்மையை இங்கே சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, அந்த பரிசேயனுடைய ஜெபமானது மற்றவர்களை என்ன செய்கின்றான்? தாழ்த்தி தன்னை உயர்த்துகின்றான், மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஜெபிக்கின்றான். எனவே நாம் உதாரணம் சொல்லுவோம், ஒரு சல்லடையானது ஒரு ஊசியை பார்த்து சொன்னதான், உன்னுடைய காதிலே ஒரு ஓட்டை இருக்குது என்று. அந்த சல்லடைக்கு தெரியாது என்னுடைய சல்லடையில் இவ்வளவு ஓட்டை இருக்கின்றது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும். எனவே எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஆலயத்திற்கு வருகின்றோம்? ஆலயத்திற்கு உள்ளே என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நம்முடைய நெஞ்சிலே அடைத்துக் கொள்கின்றோம். ஆலயத்திற்கு வெளியே செல்கின்ற பொழுது அடுத்தவனுடைய நெஞ்சிலே உன் பாவம் என்று நாம் சொல்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஜெபிக்கின்றவர்கள், அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய ஜெபமானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினை கடவுள் காண்கின்றார். இவர்களுடைய ஜெபம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணித்தரமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு விளக்கி கூறுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த தவ முயற்சி, ஒரு தீர்மானம் என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நான் பாவி என்று நம்மை தாழ்த்துவோம். மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நாம் தாழ்ச்சி உடையவர்களாக மாறுவோம், சாந்த குணமுள்ளவர்களாக மாறுவோம். இறையல் பண்புகளிலே முதன்மையான பண்பு என்னவென்றால் அந்த தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் எல்லா பண்புகளும் அடங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு, இந்த தாழ்ச்சி என்ற அந்த உயர்ந்த பண்பு எனக்கு வேண்டும். இந்த தாழ்ச்சி என்ற அந்த உயர்ந்த பண்பு என்றால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அருளால் நிரப்பப்பட்டவனாக, கடவுளால் ஏற்புடையவனாக
நான் இந்த ஆலயத்தை விட்டு நான் வீடு செல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையை மாறும் என்பதை உணர்ந்து கொண்ட அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சி என்ற பண்புக்காக கடவுளிடத்திலே தொடர்ந்து அந்த ஒரு பண்பை தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இறைவன் இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை அருளாலும் ஆசிராரும் நிரப்புவராக. ஆமென். அன்பே உருவான இறைவா, என்னுடைய ஜெபமானது ஏன் கேட்கப்படவில்லை என்பதற்கு இந்த இறைவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பதில் அளித்தீர் ஆண்டவரே. என்னுடைய ஜெபமானது கேட்கப்பட வேண்டுமென்றால், என்னுடைய ஜெபமானது ஏற்கப்பட வேண்டுமென்றால், என்னிடத்தில் இருக்கின்ற ஆணவம், என்னிடத்தில் இருக்கின்ற கர்வம், இவைகளெல்லாம் உடையப்பட வேண்டும். அதற்கு பதிலாக தாழ்ச்சியால் நிரப்பப்பட வேண்டும். யாரை போன்றென்றால் அந்த பாவியை போன்று, அந்த ஆயக்காரனை போன்று எனக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. இந்த தாழ்ச்சியினுடைய இந்த பண்பினால் நான் உம்மிலே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென்.